income from other sources we are going to deal with gift now under section 56 class 2 subclass 10. Okay, அது தேவையில்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது மட்டும் போதுமானது. ஓகே, x gives gift to y, x gives gift to y. Okay, then this is also income from other sources taxable in the hands of y. gift வந்தாலும் ஃப்ரீயா கொடுக்கிறார், x வந்து y க்கு ஃப்ரீயா கொடுத்திருந்தால் அது taxable. Okay, fully taxable sir, is there any excuse or exemption available அப்படினு பாக்கும்போது we are going to see all those things one after one, right? Okay, clear. So x to y case இங்க பார்க்க போறோம். Now இந்த சினாரியோல இது நீங்க டாக்ஸே கட்டாம எஸ்கேப் ஆகலாம், எது வரைக்கும் அதை பார்க்கலாம். We are going to deal three aspects here. இப்போ நீங்க என்ன பண்ணணும், கிஃப்ட் வாங்கணும், டாக்ஸ் கட்டக்கூடாது இல்லையா? கிஃப்ட் வந்தவொடனே கவர்மெண்ட் ஹாப்பியா வந்திருக்கிறார், கிஃப்ட் சம்பாதிக்கிறியா எனக்கு ஒரு 30% கொடுக்கணும், எப்படி இருக்கும்? ரிஃப்ரெஷ்மெண்ட் yourself. So x y clear. நீங்க gift வாங்குறீங்க, ஆனா டாக்ஸ் கட்டக்கூடாது, என்ன பண்ணலாம்? gift வாங்கணும், ஆனா டாக்ஸ் கட்டக்கூடாது, என்ன பண்ணலாம்? கத்துங்க இதை. என்கிட்ட ஒரு டவுட் வந்துச்சு, சார் இது எப்படி சார் gift கொடுக்கணும் ஆனா டாக்ஸை கட்டாம இருக்கு? ரைட், தேவைகள் வருது இல்ல, சில பேருக்கு தேவைகள் வருது இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க மணியா gift கொடுக்கலாம், பட் if the gift value is less than or equivalent to 50,000 ஆக இருந்தால் fully exempt. எல்லாமே exemption case. 50,000 ஆக இருந்தால் fully exempted. Situation 1. Situation 2. Okay. Immovable property இருந்தா, immovable property, land, building or land and building, immovable property. Okay. In case of immovable property, how can we handle this? ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். உங்களுக்கு லேண்ட், பில்டிங் அல்லது லேண்ட் அண்ட் பில்டிங் கிஃப்டா வந்துச்சு அப்படி சொன்னாக்க, ஃப்ரீயா வந்துச்சா சார்? கிஃப்ட்னாலே ஃப்ரீ தானே சார்? அப்படி கிடையாது. 10,000 ரூபாய் மதிப்புல குட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது 2,000 ரூபாய் கொடுங்க, எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னா அதுவும் கிஃப்ட் தான். பணம் தரலையா? தந்திருக்கிறேன். எவ்வளவு தந்திருக்கிறேன்? கம்மியா கொடுத்துருக்கிறேன், அப்ப அது கிஃப்ட். ஒன்னு பணமே தராமல் வாங்கலாம், இல்ல பணம் கம்மியா தந்திருக்கலாம், அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கிடையாது. ரெண்டு விதமா கிஃப்ட் கொடுக்கலாம். No consideration or inadequate consideration. Okay, ரெண்டுல no consideration தனி, inadequate consideration தனி. no considerationல வாங்குறீங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, லேண்டோ பில்டிங்கோ ஏதாவது வந்துச்சு, அதோட வேல்யூ less than or equal to 50,000 ஆக இருந்துச்சுன்னா fully exempted. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், லேண்டா வாங்கி கொடுங்கன்னு வாங்கிக்கலாம். 50,000 கீழே எவன் சார் லேண்டு தருவா? ஸோ ஒரு 10 லட்சம் ரூபாய் லேண்டு, 10 லட்சம் ரூபாய் லேண்டு எனக்கு கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறாங்க. யார் யார் கிஃப்ட் தர நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆளாளுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு கிஃப்டா கொடுங்க. Everybody giving me a land worth rupees only 50. Will it be exempted? Of course, it is completely exempted. I am getting the full land, but getting the gift from 20 different persons. 10 லட்சம் divided by 50,000, 20 different persons கிட்ட இந்த gift வாங்கிக்கிறேன். Okay, so tax கிடையாது.
ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 51,000 மாறி போச்சு, இல்ல 50,001 மாறி போச்சு, that property is taxable. That property will be taxable, right? இதுல பொறுத்த வரைக்கும் 50,000 வரைக்கும் exempted. Inadequate consideration, அந்த கிஃப்டோட வேல்யூ, அதாவது inadequate consideration. அப்ப inadequate consideration என்ன அர்த்தம்? fair market value மைனஸ் நீங்க கொடுக்கிற கன்சிடரேஷன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கிஃப்டா பார்க்கணும் இந்த கேஸ்ல. which is less than or equal to 50,000 ஆக இருந்துச்சுன்னா exempted. இந்த கேஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இண்டிவிஜுவலி ஓகே, ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 being இண்டிவிஜுவல் ஐட்டம். ஓகே சார், இது 60,000 போயிடுச்சு சார், நான் உங்களுக்கு 60,000 மதிப்புல அது கிஃப்டா தரேன் அப்படின்னா, யார் கிஃப்டா கொடுத்தாரோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு தடுத்தாலும் சரி அவன் பாக்கெட்ல 10,000 வச்சிருங்க. இல்லைன்னா நீங்க 60,000 30% டாக்ஸ் கட்டணும். 18,000 பெருசா இல்ல 10,000 அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு கிஃப்ட் போதுன்னு சொல்றது பெட்டரா? த கிஃப்ட் இன்அடிக்வேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 60,000 இருக்கும்போது நீங்க 10,000 கொடுத்துட்டீங்கன்னா கிஃப்டோட வேல்யூ 50,000. தட் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன் இஸ் த கிஃப்ட் வேல்யூ. If that inadequate consideration being less than or equal to 50 இருந்தால் not taxable. ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியா பார்க்கணும். Individual property. Second being this will not be applicable. Okay. Not applicable. இந்த இடத்துல fair market value வேணா கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம். என்னன்னு எழுதிக்கலாம் சொல்லுங்க? லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வேணான்னா வேற எதை எடுப்பீங்க? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. யூ நோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நாட் அப்ளிகபிள் ஆர் நாட் கிஃப்ட் இஃப் 50C not applicable. 50C என்ன சொல்றாங்க? What is 50C? We already studied no not gift if the 50C is not applicable. அதாவது என்ன அர்த்தம்? If the stamp duty value is less than or equal to 110% of sale consideration. என்ன சேல் கன்சிடரேஷனோ அதுக்கடலையும் 110% குள்ளார தான் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருந்தால் அப்ளிகபிள் கிடையாது. செக்ஷன் 50C ல பார்த்தோம். In this scenario it is not applicable. For example, sale consideration being 100, stamp duty value being 105. இப்ப சேல் கன்சிடரேஷன்ல 110% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 110. அப்ப இஸ் இட் கிஃப்டா அப்படின்னா நோ, ஏன்னா 50C இஸ் நாட் அப்ளிகபிள். அதே கண்டிஷன் தான் இங்க. 50C சொல்ல வேண்டாம், இங்க அப்ளிகபிள் கிடையாது. சப்போஸ் 100 மாறி போச்சு, இப்ப சார் 110 மாறி போச்சு. இப்ப சார் 110% ஆஃப் சேல் கன்சிடரேஷன் ஆல்சோ 110. ஸோ ரெண்டு மேட்ச் ஆச்சு, அப்படியும் கிஃப்ட் கிடையாது. சப்போஸ் இப்ப ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 120 மாறி போச்சு, அப்ப சேல் கன்சிடரேஷன்ல 110% 110 தாண்டி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்குன்னா கிஃப்ட் உண்டு. கிஃப்ட் எவ்வளோ? த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மைனஸ் சேல் கன்சிடரேஷன் being 120, stamp duty value being 120 minus sale consideration being 100. So 20 will be your value, provided if it is being in lakhs. 120 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, 100 லட்சம் சேல் கன்சிடரேஷன். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 20 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள். சப்போஸ் லேக்ஸுக்கு சொல்றது பதிலா இன் தௌசண்ட்ஸ் சொன்னா இன் தௌசண்ட்ஸ். இப்ப சார் 120 minus 100 20,000 வருது. இது எவ்வளவு வருது? 20,000, which is less than or equal to 50,000 இருக்கு இல்லையா? அப்ப அப்ளிகபிள் கிடையாது. அப்ப ரெண்டு கண்டிஷன். அந்த டிஃபரன்ஸ் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும் இருக்கணும், பிளஸ் வேற என்ன ஒன்று பார்க்கணும், என்னது? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ should be less than or equal to சேல் கன்சிடரேஷன் 110% ஆஃப் சேல் கன்சிடரேஷன். அப்ப அப்ளிகபிள் கிடையாது. ரெண்டு கண்டிஷனும் 110% ஆஃப் சேல் கன்சிடரேஷன் மேல இருக்கணும்,
ரெண்டாவது அந்த inadequate consideration 50,000 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி will fall under gift. Is that clear? இதுக்கு மேல இந்த பாயிண்ட் உங்களுக்கு தேவை இருக்காது. ஓகே சரிதானே? ரொம்ப சிம்பிள். So no need to overload that. Now next being movable property. If movable property is given, okay, movable property என்ன சார்? மூவபிள் எல்லாமே யூஸ்வலா மூவபிள் பர்சனல் எஃபெக்ட்லாம் என்ன கிடையாது, அசெட் கிடையாது. ஆனா எக்ஸெப்ஷன் நம்ம பார்த்தோம்லையே, வாட் ஆர் த கேபிட்டல் அசெட்ஸ் என்னென்ன? JP Das, that JP Das again will come here. அதோட SB புதுசா சேரும், ஆல்ரெடி SB. அதோட வேற ஒன்று சேர்க்க போறோம், என்னது? BDA அங்கேயே நம்ம பார்த்தோம். ஓகே, JP Das ஜுவல்லரி, பெயிண்டிங், drawings, archaeological collections, any work of art, sculpture, and shares and bullion. Shares and bullion will be coming under capital assets here. Stocks, shares and bullion. Bullion அப்படிங்கிறது சில்வர் பால், கோல்டு பார் எல்லாம் இருக்கு, அது புல்லியன் வேற, ஜுவல்லரி வேற, ரைட்? விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஃப் இட் இஸ் கிவன். ரெண்டா பிரிக்கிறீங்க அகெயின், என்னது? நோ கன்சிடரேஷன், inadequate consideration. ரெண்டு ஆங்கிள், நோ கன்சிடரேஷன், inadequate consideration. ஓகே, நோ கன்சிடரேஷன் ஆக இருந்தால் எப்ப கிஃப்ட் அப்படின்னு சொன்னாக்க, if the value of that item is less than or equal to 50,000 ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது exempted. ஒரு பிரேஸ்லெட் பிரைஸ் பண்றாங்க, அதோட வேல்யூ 45,000, fully exempted. ஓகே, ஜுவல்லரி fully exempted. So whatever it may be, all these things are coming here and being the exempted. Inadequate consideration வரும்போது gift less than or equal to 50,000 ஆக இருந்துச்சுன்னா அது exempted. Inadequate consideration. Is that okay? அதாவது inadequate consideration fair market value, இங்க stamp duty value வராது இல்லையா? ஸோ அந்த டேட்ல இதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பாருங்க, மைனஸ் கன்சிடரேஷன், சேல் கன்சிடரேஷன். ரெண்டுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து 50,000 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா எக்ஸம்ப்டட், 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தா ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இன் aggregate. Is that clear? aggregateனா என்ன சார்? aggregateனா எனக்கு ரெண்டு பேர் gift கொடுத்தாங்க, ஒருத்தர் 45,000 ரூபாய்க்கு பிரேஸ்லெட், இன்னொருத்தர் 35,000 ரூபாய்க்கு ஒரு மோதிரம் கொடுத்திருக்காரு. If I add these two, the value is 80, then automatically it is taxable. If you are combining these two, the value is exceeding 50, then taxable. அப்ப இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? 45,000 ரூபாய் கொடுத்தவருக்கு வாங்கி பாக்கெட்ல போட்டுங்க, 35,000 ரூபாய் கொடுத்தாருல அவருக்கு 5,000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்புங்க. ஸோ 40,000 ரூபாய் கொடுத்தவருக்கு 45,000 கொடுத்தது நோ கன்சிடரேஷன் அப் டு 50 வரைக்கும். இன்னொரு ரேஞ்ச் inadequate consideration, 35ல 5,000 கொடுத்துட்டேன், அதனால 5,000 ரூபாய் கன்சிடரேஷன், அப்ப 30,000 ரூபாய் inadequate consideration which is also less than or equivalent to 50, அதனால அதுவும் exempted. ஒவ்வொரு பிளாக்கையும் 50,000 நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். எவ்ரி பிளாக் யூ கேன் என்ஜாய் 50-50. கேஷா வரும்போது 50,000 ரூபாய் போச்சு, மேல போச்சுன்னா 50,001 எவ்வளவு டாக்ஸபிள்? என்டையர் வேல்யூ வில் பி டாக்ஸபிள். 50,000 ரூபாய் எக்ஸாக்டா நத்திங் இஸ் டாக்ஸபிள். உங்களுக்கு பர்த்டே யாராவது கிஃப்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை சார். வருதுன்னு வச்சுங்களேன், கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. த மொமெண்ட் 50,000 டச்ட், தென் இதுக்கப்புறம் கிஃப்ட் தரேன்னா வாங்கிட்டாரு. 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க கிஃப்ட் வாங்கினீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள், 50,000 கீழே இருந்துச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அதுக்கு மேல கிஃப்ட் தருந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சானா அவன் நேரம் கொண்டு போய் என்ன பண்றீங்க, அந்த செயினா வாங்கி கொடுத்துட்டு கோல்டில் வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ அப்போ எங்க மூவ் ஆயிடுவீங்க? அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லை சார், அவங்களுக்காக ரெடி பண்ணது, ரைட்? ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் inadequate consideration தனியா 50,000 வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, நோ கன்சிடரேஷன் தனியா 50,000 வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இன் aggregate என்னென்ன மூவபிள் ப்ராப்பர்ட்டி வருதோ, ஜுவல்லரி, பெயிண்டிங், டிராயிங்ஸ், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஸ்கல்ப்சர்ஸ், சில்வர் அண்ட் புல்லியன், VDA, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ், இதோட என்டையர் வேல்யூ நம்ம எடுங்க. இது எல்லாம் சேர்த்து நோ கன்சிடரேஷன்ல எனக்கு வந்துச்சு அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள், 50,000 கீழே போச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அதே மாதிரி இதுல நான் கன்சிடரேஷன் கொடுத்துட்டேன் சார், சீப்பரா தான் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த சீப்பா கொடுத்த வேல்யூ தான் கிஃப்ட், அதோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். எத்தனை?
எத்தனை வந்துச்சோ எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் லேண்டில் மட்டும் தனித்தனியாக பார்க்கணும். 100 லேண்டு கூட வாங்குங்க, ஆனால் எல்லா லேண்டும் 100 லேண்டும் ஒவ்வொன்றும் 50,000 கீழே தான் அப்படின்னு சொன்னால் அந்த 100 பீசஸ் ஆஃப் லேண்டும் உங்களுக்கு டோட்டலாக எக்ஸம்ப்டட். ஓகே, டோட்டலாக எக்ஸம்ப்டட். நோ கன்சிடரேஷனில் ஒரு லெவல், இன்அடிக்வேட் கன்சிடரேஷனில் ஒரு லெவல், ரெண்டுமே நமக்கு உண்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வரும்போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு பதிலாக நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுத்துக்கிறோம். பட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் செக்ஷன் 50C அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அப்ளிகபிள் கிடையாது. அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 110% ஆஃப் த சேல் கன்சிடரேஷன் இருந்தால் இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, லெட்ஸ் see here. Gift received by individual and HUF fully taxable. எப்ப? If money in aggregate is more than 50, taxable. Immovable property ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கிறோம். நோ கன்சிடரேஷன் இருக்கும்போது எவ்வரி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 50,000 மேல இருந்துச்சுன்னா taxable, or 50 or கீழே இருந்துச்சுன்னா exempted. inadequate consideration எவ்வரி ப்ராப்பர்ட்டி யூ ரிசீவ்னோ அதோட வேல்யூ வந்து inadequate consideration எவ்வளோன்னு பாருங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து மோர் தென் 50 அந்த ஃபுல்லி டாக்ஸபிள், 50 or அது கீழே இருந்துச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இதுல வந்து எவ்வரி aggregate கிடையாது, எவ்வரி. அந்த இதே கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா if the stamp duty value is more than 110% of the cost of acquisition or sale consideration இருந்தா மட்டும் தான் applicable சொன்னோம், இல்லைன்னா கிடையாது. 110% of the sale consideration மேல இருந்தா தான் applicable, otherwise applicable கிடையாது. செகண்ட் பாயிண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டை புக்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? இன் கேஸ் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அது ரெண்டு பார்ட்டா பிரிங்க. நோ கன்சிடரேஷன், பட் என்னது ஆக்ரிகேட் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஆக்ரிகேட். இந்த ஆக்ரிகேட் என்னன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துச்சோ அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூ வித்தவுட் கன்சிடரேஷன் வந்துச்சுன்னா டோட்டல் வேல்யூ 50,000 மேல இருந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள், 50,000 அது கீழே இருந்துச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இன்அடிக்வேட் கன்சிடரேஷன் 4 வருது அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் டோட்டல் போடுங்க. அந்த இன்அடிக்வேட் கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்ட்டு, அதாவது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 4 வந்துச்சுன்னா 4 டோட்டலும் 50,000 மேல போச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். 50,000 கீழே இருந்துச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட், 50,000 மேல போச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அண்ட் இன் கேஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எம்ப்ளாய்க்கு ஏதாவது கிஃப்ட் போச்சுன்னா தட் வில் ஆல்வேஸ் பி பெர்கிசிட்ஸ். எம்ப்ளாய்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்திருந்தால் அது பெர்கிசிட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எம்ப்ளாய் கொடுக்கும்போது 5,000 மேல போச்சுன்னா அது டாக்ஸபிள் சொல்லிட்டு இன்கம் ஃப்ரம் சேலரியில பெர்கிசிட் சாப்டர்ல பார்த்தோம். எனி கிஃப்ட் வவுச்சர்ஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் கன்வர்ஷன் இன் த கேஷா இருந்துச்சுன்னா அந்த கிஃப்டோட வேல்யூ 5,000 கீழே இருந்த எக்ஸாம்பிள் 5,000 மேல இருந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் சேலரியில பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. எம்ப்ளாயர் கொடுத்தால் அது இந்த இடத்துல வராது, தட் வில் ஃபால் அண்டர் இன்கம் ஃப்ரம் salary தான். ஓகே, now so you can escape in all these cases நம்ம பார்த்தோம். வேற ஏதாவது சினாரியோல நம்ம எஸ்கேப் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு சொன்னாக்க of course now I'm going to deal. okay, when we have the exceptions, okay, நீங்க என்டையர் கிஃப்ட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம் without payment of tax. இன்னொரு செட் இதுல லிமிட் இருக்குல்ல, லிமிட்டே இல்லாமல் ஃபுல்லா எக்ஸம்ஷன்ஸை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, fully exempt in what are the scenario? Mr. T Dillu அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன் to memorize easily, எக்ஸாம்ல எழுதி வைக்காதீங்க. மிஸ்டர் எம் மேரேஜ் அக்கேஷன் அப்ப என்ன கிஃப்ட் வந்தாலும் ஃபுல்லா எக்ஸம்ப்டட். யார் கிட்ட இருந்து வந்தாலும் எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் சரி எல்லாமே எக்ஸம்ப்டட். கிளியர்? அப்படி ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் உங்கள்கிட்ட லைன்ல நின்று கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் சேர்த்து வாங்கிக்கிறேன்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணுங்க. சரியா? எல்லாமே எக்ஸம்ப்டட் ஆகிடும். ஸோ எம் ஃபார் மேரேஜ் இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஆர் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து என்ன கிஃப்ட் வந்தாலும் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ரிலேட்டிவ் கிட்ட இருந்து என்ன கிஃப்ட் வந்தாலும், அப்பா அம்மா கிட்ட இருந்து, ஸ்பௌஸ், பிரதர், சிஸ்டர்ஸ், ஓகே, who are called relative, we'll see that. ரிலேட்டிவ் கிட்ட இருந்து என்ன கிஃப்ட் வந்தாலும் அது ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அண்ட் ட்ரஸ்ட், டி ஃபார் ட்ரஸ்ட். ஓகே, ட்ரஸ்ட் கிட்ட இருந்து கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க where the trust is having the charitable purpose registered under section 12AA 12AA பதிவு பண்ணப்பட்ட ஒரு ட்ரஸ்ட். ஓகே, அவங்கள்ட்ட இருந்து வரும்போது இட்ஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். மிஸ்டர் டி தில்லு. ஓகே, அண்ட் டி இறந்த பிறகு அவருடைய உயில் எழுதி வச்சு வாரிசுக்கு வருது இல்ல இன்னொருத்தர் போய் சேர்ந்து அப்படின்னு சொன்னாக்க in that case also, in case of contemplation of death வரும்போது this will be totally exempted.
ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எம் ஃபார், அதுக்கப்புறம் ஹெச் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அசோசியேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க இன் அப்ரிசியேஷன் ஆஃப் சம்திங் இஃப் கிஃப்ட் இஸ் கிவன் தட் வில் ஆல்சோ பி ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஆஸ் வெல் அஸ் ஐ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க, வாரிசுக்கு வந்து சேர்த்து சொன்னாக்கா தட் இஸ் ஆல்சோ ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே, inheritance it is fully exempted. And L for local authority, municipality, corporations, அவங்க in appreciation of any people in the society they will give any honor, means gift as an honor, that will also be completely exempted. Local authority கொடுக்கிறது completely exempted, okay. And U for university education institution, okay, university education institution, okay. And fund, foundation, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், fund or foundation, okay. இந்த மிஸ்டர் டி தில்லு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த என்டிட்டி மூலமா வரும்போது இந்த அக்கேஷன்ல வந்துச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இன் தீஸ் கேசஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். எம் ஃபார் மேரேஜ், ஆர் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், அண்ட் டி ஃபார் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் வந்து செக்ஷன் 12AA பதிவு பண்ணப்பட்ட ட்ரஸ்ட். கிஃப்ட் அவங்களுடைய நோக்கமே சேரிட்டபிள் பர்பஸ். அப்போ சேரிட்டபிள் பர்பஸுக்காக அவங்க ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அண்ட் டி ஃபார் டெத், ஓகே. இன் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் த டெத் எனிதிங் கோயிங் ஃபார் சம்படி எல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஹெச் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க மூலமா ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் வருது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸம்ப்டட். அண்ட் ஐ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே, வாரிசுக்கு எழுதி கொடுக்குறாங்க இல்லை உயில் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். L local authority cases வரும்போது fully exempted. Local authority in appreciation of the any general public, okay. அதுக்கப்புறம் U for university education institution fund and foundation, that is also be fully exempted. Now sir, relative சொன்னீங்களே சார், யார் சார் அந்த relative? Okay, who is called relative? Relative also defined. யார் அப்படி சொன்னாக்க இப்போ ஏ அப்படிங்கிற அசசியை பற்றி பார்க்க போறோம்னா அவருக்கு யாரெல்லாம் ரிலேட்டிவ் அப்படி சொன்னாக்க அவருடைய ஸ்பௌஸ், ஏஸ் ஸ்பௌஸ், ஓகே. அண்ட் அவருடைய பேரண்ட்ஸ், ஃபாதர் மதர், ஓகே. நவ் அவங்க கூட பிறந்தவங்க brother and sister of father and mother, uncle and aunt, அவங்க கூட பிறந்த brother and sister கொடுத்துக்கிறேன். ஸ்பௌஸ் உடைய ஃபாதர் இன்லா, ஸ்பௌஸ் உடைய ஃபாதர் அண்ட் ஸ்பௌஸ் உடைய மதர் ஆர் மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா, அவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கலாம், ஓகே. தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம், யாரை பத்தி பேசுறோமோ அவருடைய பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஸ்பௌஸ் உடைய பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் உடைய பிரதர் சிஸ்டர்ஸ், ஸ்பௌஸ் உடைய பேரண்ட்ஸ் உடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஓகே. அண்ட் லீனியல் அசெண்டன்ட் அண்ட் டிசெண்டன்ட். லீனியல் அசெண்டன்ட்னா இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, அவங்களுடைய குழந்தைங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகே. அதே மாதிரி ஃபாதர், அவங்களுடைய ஃபாதர் மதர் யாரா வேணாலும் இருக்கலாம், லீனியல் அசெண்டன்ட் அண்ட் டிசெண்டன்ட். அண்ட் பிரதர் சிஸ்டர் அவங்களுடைய ஸ்பௌஸ் ஆல்சோ லீனியல் அசெண்டன்ட் அண்ட் லீனியல் டிசெண்டன்ட் அண்ட் ஸ்பௌஸ் ஆஃப் சச் ரிலேட்டிவ். யாரெல்லாம் நான் ரிலேட்டிவ் சொன்னோன்னா அவங்களுடைய ஸ்பௌஸும் சேர்ந்து வந்துருவாங்க. ஏ தன்னுடைய பிரதர்னு சொன்னால் பிரதருடைய ஸ்பௌஸும் ரிலேட்டிவ், ஏ தன்னுடைய சிஸ்டர் சொன்னால் சிஸ்டருடைய ஸ்பௌஸும் ரிலேட்டிவ், ஃபாதர் மதருடைய கூட பிறந்தவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆர் அங்கிள் அண்ட் ஆண்ட், அவங்களுடைய ஸ்பௌஸும் ரிலேட்டிவ் தான், அவங்களுடைய ஸ்பௌஸும் relatives தான். Is that clear? So these are the cases you have to understand who are called relatives. இது வந்து இண்டிவிஜுவல் கேஸ், இது இண்டிவிஜுவல் கேஸ். இன் கேஸ் ஆஃப் ஹஃப், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் யார் அப்படி சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கலி ரிலேட்டிவ்ஸ்ல நமக்கு வந்துருவாங்க. So these are the cases you have to understand, right? So already explained this particular case. Here you see gifts by the following persons not taxable on the occasion of marriage of the individual. இது ஹஃப்ல வரக்கூடாது. ரிலேட்டிவ்க்கு exempted, ட்ரஸ்ட்ல இருந்து வரது ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெஃபர்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 23C ஆர் செக்ஷன் 12AA சேரிட்டபிள் பர்பஸ்க்காக பதிவு பண்ணப்பட்ட ட்ரஸ்ட். நான் இதை சொல்லலை, இதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் த டெத் ஆஃப் த
payer, and in case of hospital or other medical institution வந்து ஏதாவது gift வந்திருக்கு under the will or way of inheritances வந்துருச்சுன்னா கிடையாது. local authority கிட்ட இருந்து வரும்போது கிடையாது. university, education institution, foundation fund இருந்தால் கிடையாது. Hopes you could understand in these occasions, and of course gift is not taxable. And என்னென்ன அசெட்னு சொன்னால் ஜேபி தாஸ் as well as எஸ்பி பிடிஏவும் சேர்த்துங்க. ஜுவல்லரி, archaeology, painting, drawings, archaeological collections, any work of art, sculptures, shares and securities as well as bullion. Virtual digital assets should also be includable. So இது வரைக்கும் நான் புக்ல சேர்க்கல, நெக்ஸ்ட் பேட்ச்ல சேர்ப்பேன். அதனால இப்போ நீங்க சேர்த்துக்கலாம். விடிஎன் மட்டும் போட்டுங்க. ரிலேட்டிவ்ஸ்னா யார் அப்படின்னு சொன்னாக்க ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தால் எந்த இண்டிவிஜுவல் பற்றி பேசுகிறனோ அவர் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அவருடைய ஸ்பௌஸ், அந்த ஸ்பௌஸோடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸும் இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் ஃபாதர் மதர் அவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவலுடைய ஃபாதர் இன்லா அண்ட் மதர் இன்லா அவருடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கலாம். இவங்களுடைய லீனியல் அசெண்டன்ட் டிசெண்டன்ட் will also be there and spouse of such relatives. யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் சொன்னோமோ அவங்களுடைய ஸ்பௌஸும் சேர்ந்து வந்துருவாங்க. இன்கேஸ் ஆஃப் ஹஃபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹஃப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான். இஸ் தட் கிளியர்? ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு பேஜில் கொடுத்துருக்கிறேன். யூ கேன் மேக் நோட் ஆஃப் இட். ஸோ வில் see the illustration now.